ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாதம் 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸோட பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் இதுக்கான மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சலுங்க. நார்த்தில் இருந்து தான் பல்காக கண்டெய்னர்ஸில் நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரீசேல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊருங்களில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்கேல்லே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியலும் ஈவன் நார்த்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கும், மிஷினரிஸும் நார்த்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னா பார்சல் பேப்பர். பார்சல் பேப்பரை பொறுத்தளவுக்கு நார்மலாக நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு நமக்கு பார்சல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் பேன் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கண்டெய்னர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அதுவுமே வந்து பிளாஸ்டிக்ஸில் மேக் பண்ணக்கூடியது தான். ரீசைக்கிளபிள் கண்டெய்னர்ஸ், அதாவது ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸை வந்து யாருமே வந்து பேன் பண்ணல. ஸோ ரீசைக்கிளபிள் இல்லாத பிளாஸ்டிக்ஸ் அதை தான் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் காஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து பார்சல் பேப்பர் இதில் பேக் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு மடிச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு டப்பாங்களில் கொடுக்கறதுக்கும் காஸ்டிங் ரொம்பவே வந்து அதிகமாகும் ஹோட்டல்ஸ்க்கு. அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் லிக்விடாக இல்லாத ஒரு ஐட்டம்க்கு இந்த மாதிரி பார்சல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய வேரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் உங்களுக்கு டபுள் சைட் உங்களுக்கு ரோல்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி மிஷினரிஸ். என்ன இது டபுள் சைட் ரோல்னா, இப்போ நார்மலாக பார்சல் பேப்பர் அப்படின்றது இந்த சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு ரோலும் அதுக்கப்புறம் ப்ரௌன் கவர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் ஷீட், ப்ரௌன் பேப்பர், ரீசைக்கிளபிள் பேப்பர், அந்த ஒரு பண்டில் ரோல்ஸும் உங்களுக்கு வேணும். இந்த 2 ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷினரியில் அவங்க இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ற மாதிரி நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒன்றாவே உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரோல் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட் நம்ம குழம்பு சாதம்லாம் வைக்கிற சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் கலரில் இருக்கும். அடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் ரீசைக்கிள்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்ல திக்கான ஜிஎஸ்எம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். காமனாக உங்களுக்கு இந்த ஒரு ஹோட்டலில் அப்படின்னு வாங்குறாங்க அப்படின்னா எந்த தேவைகள், அவங்க ஃபுட்டு வந்து பேக் பண்ண போகிறாங்க, ஸ்மாலர் குவான்டிட்டியா இல்லை லார்ஜர் குவான்டிட்டியா, அதுக்கேற்ற மாதிரி பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 30 ரூபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியும். 60 ரூபீஸ் 65 ரூபீஸ் வரைக்கும் கிலோ வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 30 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்ன்ற எடுக்க முடியுங்க. இது நிறைய இடத்துல வந்து இதோடைய தேவைகள் இருக்குது, ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில். அதே போல் வீக்லி உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 டன் வரைக்குமே சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா ஹோட்டல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஹோட்டலில் 1 டன் 2 டன் அப்படின்னு நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. அவங்க எப்படி வாங்குவாங்க அப்படின்னா ஒரு 200 கிலோ 300 கிலோ அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ 200 கிலோ 300 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு 10 ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 3000 கிலோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டன்னு. உங்களோட இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோடதுலேயே 1 லேக் வரைக்கும் நல்லா நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்ட பிறகு அந்த இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நார்மலாக ஒரு 100 கிலோ வாங்குறாங்க அப்படின்னாலே ஒரு 10 ஹோட்டலுக்கு நம்ம வாங்குறாங்கனாலே 30,000 ரூபாய் கிட்ட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றதுனால இதுக்கு டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் அணுகலாம். ஸோ அப்படி அணுகும் போது உங்களால் ஈஸியாக இன்கம் அப்படின்றது இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து உங்களால் எடுக்க முடியுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினரிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிஷினரி நீங்கள் வாங்கும் போது அது எப்படி இயங்குது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் நமக்கு போயிடும். ஸோ மிஷினரி ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஷின் வாங்குற இடத்துலையே இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவை விட இந்த மிஷின் நின்றுடுச்சு சடனாக அப்படின்னா மெக்கானிக் கூப்பிட்டு தான் சரி பண்ண முடியுமா, சர்வீஸ்க்கு போய் தான் சரி பண்ண முடியுமா, நம்மளாலே அது சரி பண்ண முடியாதான்றத ஃபஸ்ட்டு என்னென்ன பேசிக் ஃபால்ட் வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை எப்படி உங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே போல் இந்த மாதிரியான மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இல லோன்ஸ் அப்ளை பண்ணி, பிஸ்னஸ் லோன்ஸ் அப்ளை பண்ணி உங்களால் வந்து வாங்க முடியும். அதே போல் உங்களுக்கு மிஷின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஒரு ஃபால்ட்டுக்காக நீங்கள் எரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உங்களோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, மிஷின் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே சார்ஜஸ் ஆகும். ஏன்னா இப்போது என்னோட ஆஃபீஸ் வச்சுருக்கும் போது எனக்கு ஜென்ரேட்டர்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கே அந்த மேலே கொண்டு போய் செகண்ட் ஃப்ளோரில் வைக்கணும். அது கிட்டத்தட்ட வந்து 5000 ருபீஸ் கிட்ட சார்ஜஸ் கேட்டாங்க. அது க்ரெயின் வச்சு தான் எடுக்கணும், நடுவில் ஒயர் வருது, அது எஃபெக்ட் ஆகாமல் எடுக்கணும், பர்சன்ஸாக தூக்குனாங்க அப்படின்னா 7-8 பேர் தூக்கணும், நல்ல வெயிட்டானது இது, இந்த மாதிரி ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் வாங்கும் போது இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சே வந்து அந்த ஜென்ரேட்டர் வாங்கலை. ஆனால் அதை வாங்கிட்ட பிறகு அதை தூக்கிட்டு போகிறதுல எவ்வளோ ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. ஸோ எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஈஸி. நம்மளோட மிஷினரி ரிலேட்டட் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் மிஷின் எந்த விலைக்கு வாங்குறீங்களோ அட்லீஸ்ட் அதில் உங்களுக்கு ஒரு 5% ஆகுது எரெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு வரும், நீங்கள் கொண்டு போய் வைக்கிறது, இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ நீங்கள் மிஷின் உங்களுக்கு 2 வாட்டி 3 வாட்டி வருஷத்தில் ஃபால்ட் எதனா இருக்குது அப்படின்னும் போது அகெயின் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சார்ஜ், மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சார்ஜ், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஊரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பார்சல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு மிஷினரிஸ் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்ம வந்து ஒரு மிஷினரி ஹப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அங்கே வந்து ஃபுல் டைப் இந்த மாதிரி டைப் ஆன் மிஷின்ஸ் வந்து 100% அவைலபிளாக இருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே அசம்பிள்டு நமக்கு பண்ணி தருவாங்க. நார்த் சைடில் இருந்து வர மிஷின்ஸ்க்கு எல்லா பார்ட்ஸு, நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, நமக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம அவங்களோட சப்போர்ட் வந்து எடுத்துக்க முடியும். நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல உங்களோட மிஷின்ஸ் எதனா ஃபால்ட் ஆகிடுச்சு, உங்களோட மேனுஃபேக்சரை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாஸில் வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்காங்க பர்சன்னா அவங்கள ரீச் பண்ணி நீங்கள் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றதுனால தான் நான் மிஷின்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் கிரேட் வைஸ் பேப்பர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கிரேட் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸில் கேட்குறாங்கன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்டிங் வந்து நிறைய வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். சாம்பிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 kg 2 kgயில் எல்லா ஜிஎஸ்எம்லேயும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி நியர்பை ஹோட்டல்ஸ்க்கு வந்து கொடுங்க, மார்க்கெட்டிங்காக ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுங்க. ஒரு 50 ஷீட்ஸ் வச்சு அந்த 50 ஷீட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்எம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுக்கறது. ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்து நம்ம இன் பர்சனாக அவங்க கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க. கண்டினியூவாக நம்மளோடைய ப்ரொடக்ஷன்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவைப்படும் போது நம்ம ப்ரொடக்ஷனை டக்குன்னு நிறுத்திடக்கூடாது. ஸோ அட்வான்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்சலுக்கு தேவையான பேப்பர்ஸே உங்களால் வந்து கொடுக்க முடியும். அட்வான்ஸ்டாக ஹோட்டல்ஸ்க்கு சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை முதற்கொண்டு இந்த மாதிரியான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் ஆகுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.